வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 1984 கலவரத்தை மறந்துவிட்டு சகிப்புத்தன்மை பற்றி பேசுவதா? காங்கிரசாருக்கு பிரதமர் மோடி கேள்வி. குடியரசுத் தலைவருடன் சோனியா காந்தி சந்திப்பு. சகிப்புத்தன்மைக்கு எதிரான நிலைமை பற்றி புகார். அதிமுக திமுகவுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி. மதிமுக பொதுச் செயலர் வைகோ அறிவிப்பு. இலங்கையின் ஆணவத்தை அடக்க கச்சத்தீவை மீட்க வேண்டும். மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் கோரிக்கை. நவம்பர் 26 நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். மூத்த அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு. 1984 ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிராக நடைபெற்ற கலவரத்தை மறந்துவிட்டு சகிப்புத்தன்மை பற்றி காங்கிரசார் பேசுகிறார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் 5வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பூர்ணியாவில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி, கடந்த 1984 ஆண்டு இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து சீக்கியர்களுக்கு எதிராக நடைபெற்ற கலவரத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதை மறந்துவிட்டு சகிப்புத்தன்மை பற்றி காங்கிரசார் பேசுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். 1984 ஆண்டு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி தனது சீக்கிய பாதுகாவலராலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். இதையடுத்து சீக்கியர்களுக்கு எதிராக நேரிட்ட கலவரத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1984 का 2 नवंबर याद करो. 1984 का इंदिरा गांधी जी की हत्या के दूसरा दिन, तीसरा दिन, चौथा दिन दिल्ली में, हिंदुस्तान में सिखों का कत्लेआम चल रहा था. कत्लेआम किया जा रहा था. कांग्रेस पार्टी पर गंभीर आरोप लगे थे. कांग्रेस के नेताओं पर गंभीर आरोप लगे थे. और आज उसी 2 नवंबर को कांग्रेस पार्टी टॉलरेंस पर भाषण देने लगी है. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை இன்று மாலை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி நாட்டில் சகிப்புத்தன்மை குறைந்து வருவது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தில்லியில் கடந்த சனிக்கிழமை அன்று நடைபெற்ற இந்திரா காந்தி விருது வழங்கும் விழாவில் பேசிய சோனியா காந்தி, நாட்டில் வெறுப்புணர்வை தூண்டி பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த முயலும் சக்திக்கு எதிராக போராட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து இன்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரணாப் முகர்ஜியை சோனியா காந்தி சந்தித்தார். அப்போது நாட்டில் சகிப்புத்தன்மை குறைந்து வருவது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதாக தெரிகிறது. விலைவாசி உயர்வு பற்றி பேச தயங்குவது ஏன் என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். பீகார் மாநிலம் அராரையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்படும் என்றும் ஏழை மக்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் உறுதியளித்த மோடி, தற்பொழுது பருப்பு விலை கிலோ 200 ரூபாய்க்கு விற்கும் போது அது பற்றி பேச மறுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் ஏழைகள் பசியில் இருந்தாலும் தன்னை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும் என்று மோடி எதிர்பார்க்கிறார் என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். சட்டத்திற்கு புறம்பாக நடக்கும் செயல்கள் மூலம் நடக்கும் பண பரிமாற்றங்களை தடுக்க பன்னாட்டு அளவில் ஏற்பாடு அவசியம் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்தார். புதுடில்லியில் நடைபெற்ற போதைப்பொருள் மற்றும் குற்றங்களை தடுப்பது தொடர்பான 3 நாள் பன்னாட்டு கருத்தரங்கை தொடக்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் கடத்தல், ஆட்கடத்தல், வரி ஏய்ப்பு போன்ற சட்டத்திற்கு புறம்பாக உலகெங்கும் குற்றச்செயல்கள் நடந்து வருவதாக தெரிவித்தார். இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க பன்னாட்டு அளவிலான ஏற்பாடு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். It is therefore of extreme importance that to counter these illegal syndicates, a network of law enforcers is developed. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரை வரும் 26ஆம் தேதி தொடங்குவது என மூத்த மத்திய அமைச்சர்களின் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தில்லியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் கூடிய மூத்த அமைச்சர்கள் கூட்டத்தில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை கூட்டுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தொடரை வரும் 26ஆம் தேதி தொடங்குவது எனவும் 3 முதல் 4 வாரங்கள் வரை கூட்டத்தை நடத்துவது எனவும் அப்போது முடிவெடுக்கப்பட்டது.
மூத்த மத்திய அமைச்சர்களின் முடிவு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பின்னர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சோனியா காந்தியை இன்று சந்தித்தனர். அப்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியில் இருந்து EVKS இளங்கோவனை நீக்க கோரியதாக கூறப்படுகின்றது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன், முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு, வசந்தகுமார் உள்ளிட்ட 12 பேர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தியை இன்று சந்தித்து பேசினர். அப்போது இளங்கோவன் மீது பல்வேறு புகார்களை கூறியதாகவும், தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில மாதங்களே இருப்பதால் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதிய தலைவரை நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் இதே கோரிக்கையுடன் நேற்று முன்தினம் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சோனியா காந்தி அழைத்ததன் பேரில் EVKS இளங்கோவன் தில்லி விரைந்துள்ளார். மும்பை நிழல் உலக தாதாவான தாவூத் இப்ராஹிம் தற்பொழுது பாகிஸ்தானில் உள்ளதாக சோட்டா ராஜன் தெரிவித்துள்ளார். மும்பை தொடர் குண்டு வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வரும் நபரான தாவூத் இப்ராஹிம் முன்னாள் கூட்டாளி சோட்டா ராஜன் இந்தோனேஷியாவின் பாலி தீவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சோட்டா ராஜனை மும்பை காவல்துறையினரும் மத்திய புலனாய்வுத் துறையினரும் இன்று நேரில் சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தினர். நாளை மறுநாள் அவர் இந்தியா கொண்டுவரப்படுவார் என்றும் கூறப்படுகின்றது. இதனிடையே விசாரணையில் தாவூத் இப்ராஹிம் தற்பொழுது பாகிஸ்தானின் உளவு அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக சோட்டா ராஜன் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. மங்களூரு சிறையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 2 கைதிகள் கொல்லப்பட்டனர். 12 கைதிகள் படுகாயமடைந்தனர். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் உள்ள சிறையில் உள்ள கைதிகளுக்கிடையே இன்று காலை திடீர் மோதல் ஏற்பட்டது. கடந்த 3 நாட்களாக கைதிகளின் 2 பிரிவுகளுக்குள் சலசலப்பு நிலவி வந்த நிலையில் இன்று காலை உணவு நேரத்தின் போது 2 பிரிவினருக்கிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. கைதிகள் பயங்கர ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் கடந்த 2010ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா தலைவர் ஒருவரை கொன்ற கொலை வழக்கில் இன்டர்போல் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட மதுர் இபுசு என்ற கைதியும் கணேஷ் ஷெட்டி என்ற மற்றொரு கைதியும் படுகொலை செய்யப்பட்டனர். 12 கைதிகள் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களுக்கு சிறை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மோதலை அடுத்து சிறை வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கைதிகள் மோதலில் பயன்படுத்திய ஆயுதங்கள் சிறையின் மதிலுக்கு வெளியில் இருந்து கைதிகளின் கூட்டாளிகளால் வீசப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. காவிரி நீர் தொடர்பாக தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் கர்நாடகத்தின் தரப்பில் பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நீர் வழங்க கர்நாடக அரசு தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் உடனடியாக 45 TMC தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் இன்று தமிழக அரசின் வழக்கறிஞர் நாகேஸ்வர ராவ் வாதிட்டார். பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என்று கர்நாடக அரசின் வழக்கறிஞர் பாலினாரிமன் கேட்டுக் கொண்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி HL தத்து தலைமையிலான அமர்வு இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க மறுத்துவிட்டது. தீபாவளி விடுமுறைக்கு பின்னர் மனு விசாரிக்கப்படும் என்றும் தமிழக அரசின் மனு தொடர்பாக கர்நாடக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. எல்லை தாண்டும் தமிழக மீனவர்களுக்கு 15 கோடி ரூபாய் அபராதம் என்கிற இலங்கையின் ஆணவ அறிவிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்க கச்சத்தீவை மீட்க வேண்டுமென மத்திய அரசை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றிய அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினர் இதுவரை ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை கைது செய்தும் நூற்றுக்கணக்கான மீனவர்களை சுட்டுக் கொன்றும் பல கோடி மதிப்பிலான மீன்பிடி சாதனங்களை சேதப்படுத்தியும் வந்துள்ளதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரமான மீன்பிடி தொழிலை மேலும் முடக்கும் நோக்கில் தமிழக மீனவர்களின் படகுகள் இலங்கையின் அரசுடைமையாக்கப்பட்டு கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு 15 கோடி அபராதமும் விதிக்கப்படும் என்ற செய்தி மிகுந்த வேதனையையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கை என்பது இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடு என தொடர்ந்து மத்திய அரசு கூறி வரும் நிலையில் தமிழக மீனவர்களும் இந்தியாவின் குடிமக்கள்தான் என்பதை இலங்கை உணராமல் தொடர்ந்து தாக்குவதும் சிறைபிடிப்பதும் அபராதம் விதிக்க முயற்சிப்பதும் என்ன நியாயம் என்று கேள்வி எழுப்பியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், தமிழக மீனவர்களுக்கு இலங்கை அரசு 15 கோடி அபராதம் விதிக்கும் என்ற அறிவிப்பை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும் இது தமிழக மீனவர்களின் வாழ்வாதார உரிமையை முற்றிலுமாக பறிக்கும் அபாயகரமான ஆணவத்தின் வெளிப்பாடு என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகில் எந்த நாட்டு மீனவரும் பிற நாட்டு கடற்படையால் கைது செய்யப்பட்டால் உடனே சம்பந்தப்பட்ட நாட்டின் தூதரகத்திற்கு
தகவல் கொடுப்பது வழக்கம் என்றும், ஆனால் இலங்கை எந்தவிதமான சட்ட விதிகளையும் கடைபிடிக்காமல் தமிழக மீனவர்களை தாக்குவதையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், அபராதம் அரசுடைமை என்ற நோக்கில் இலங்கை செயல்பட துணிந்திருப்பதால் தமிழர்களுக்கு சொந்தமான பாரம்பரியமிக்க கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து மீட்டு மீண்டும் தமிழர்களிடம் ஒப்படைக்க உடனே நடவடிக்கை எடுக்க வழிவகை செய்ய வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுக திமுகவுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டு இயக்கம் தேர்தல் கூட்டணியாக செயல்படும் என இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுகவின் பொதுச் செயலருமான வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள மதிமுகவின் தலைமையகமான தாயகத்தில் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் 24 அம்ச குறைந்தபட்ச செயல்திட்ட அறிக்கையை இன்று வைகோ வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி செயல்படும் என்று தெரிவித்தார். திமுக, அதிமுக, பாமக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த கூட்டியக்கம் மக்கள் நல கூட்டணியாக இன்று முதல் அறிவிக்கப்படுகிறது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, அந்த கட்சிகளோடு திமுக, அதிமுகவோடு, பாட்டாளி மக்கள் கட்சியோடு எங்கள் மக்கள் நல கூட்டணி எந்த உடன்பாடு வைப்பதற்கான சிந்தனைக்கே இடம் கொடுக்காது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 35% வாக்குகள் மட்டுமே உள்ளதாகவும், மீதமுள்ள 65% பொதுமக்களின் வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்து வருகிறது என்றும் வைகோ தெரிவித்தார். அந்த வாக்காளர்கள் வரும் பேரவைத் தேர்தலில் மக்கள் நல கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்றும் வைகோ நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகம் இந்த ஊழலின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்கள் மனதிலே மேலோங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மக்கள் நல கூட்டியக்கத்துக்கு மக்கள் வரவேற்று ஏற்றுக்கொள்வார்கள். நாங்கள் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இதை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த சந்திப்பின் போது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் SR ரமணன், லட்சத்தீவுகள் பகுதியில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கர்நாடகத்தை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் அநேக இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நேற்று லட்சத்தீவு கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த மேலடுக்கு சுழற்சியானது இன்று காலை 8 மணி அளவிலே வடக்கு நோக்கி நகர்ந்து கர்நாடகாவை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதியில் நீடிக்கின்றது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய 5 நாட்களில் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் 71 மில்லியன் கன அடி நீர் அதிகரித்துள்ளது. மழை தொடரும் பட்சத்தில் சென்னையின் குடிநீர் பிரச்சினை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்னதாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நீர்மட்டம் மிகவும் குறைந்து மிக மோசமான நிலை இருந்தது. பருவமழை தொடங்கும் முன் அக்டோபர் 28ஆம் தேதி அனைத்து ஏரிகளிலும் சேர்த்து வெறும் 284 மில்லியன் கன அடி தண்ணீர் மட்டுமே இருந்தது. போதிய நீர் இருப்பு இல்லாததால் வீராணம் ஏரியில் இருந்தும் லாரிகள் மூலமும் சென்னைக்கு குடிநீர் கொண்டுவரப்பட்டது. கடந்த 28ஆம் தேதி பருவமழை தொடங்கியது. கடந்த 5 நாட்களாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள ஏரிகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. செங்குன்றம் ஏரியில் அக்டோபர் 28ஆம் தேதி 6 மில்லியன் கன அடி மட்டுமே நீர் இருப்பு இருந்த நிலையில் கடந்த 5 நாட்களில் 29 மில்லியன் கன அடி நீர் வந்துள்ளது. தற்பொழுது 35 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்தில் கடந்த 28ஆம் தேதி 206 மில்லியன் கன அடி நீர் இருந்த நிலையில் வடகிழக்கு பருவமழைக்கு பிறகு 239 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. நீரின்றி வறண்டு கிடந்த சோழவரம் ஏரிக்கு தற்பொழுது 10 மில்லியன் கன அடி நீர் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய முக்கிய ஏரியான பூண்டி, சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் கிருஷ்ணா நீர்வரத்து இல்லாத நிலையில் 72 மில்லியன் கன அடி நீர் மட்டுமே இருப்பு இருந்தது. நீர்வரத்து இருந்தபோதிலும் தொடர்ந்து பயன்பாட்டிற்கு எடுக்கப்படுவதால் தற்பொழுது இருப்பு 71 மில்லியன் கன அடியாக உள்ளது.
சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 11,057 மில்லியன் கன அடி என்ற நிலையில் தற்பொழுது இருப்பு 355 மில்லியன் கன அடி நீர் மட்டுமே இருக்கிறது. இது 30இல் ஒரு பங்கிற்கும் குறைவு என்ற போதிலும் தொடர்ந்து பெய்து வரும் மழை நம்பிக்கை அளிக்கின்றது. மக்கள் நல கூட்டணியில் சேர விருப்பமில்லை, அவசியமும் இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் நல கூட்டணியில் சேர்வதற்கு பாரதிய ஜனதாவுக்கு விருப்பமும் இல்லை, அவசியமும் இல்லை என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா தலைமையகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தவும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய தமிழிசை, சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நாளை மறுநாள் ரிப்பன் மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார். இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் தேர்தல் வரைக்கும் கூட்டாக இருக்குமா என்பதே சந்தேகம்தான். அதில் வேறு பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டார்களாம். நாங்கள் சேர்ந்தால் தானே, நாங்கள் எங்கே இவர்களை எதிர்பார்க்கிறோமா? நாங்கள் சேர்வதாகவும் சொல்லவில்லை, நீங்கள் சேர்த்துக் கொள்ள அவசியமும் இல்லை, அதற்கு நாங்கள் ஏங்கவும் இல்லை, எங்களுக்கு விருப்பமும் இல்லை. தமிழகத்தின் பண்பாடு கலாச்சாரம் காப்பதற்காக ஜல்லிக்கட்டு தொடர வேண்டும் என்று நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு கிரீம் சாலையில் உள்ள லலித் கலா அகாடமியில் வீர விளையாட்டு என்ற பெயரில் ஜல்லிக்கட்டு குறித்த புகைப்பட கண்காட்சியை நடிகர் கமலஹாசன் இன்று குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் கமலஹாசன், தமிழகத்தின் பண்பாடு கலாச்சாரத்திற்காக ஜல்லிக்கட்டு தொடர வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தவரைக்கும் வீர விளையாட்டுன்னு தெரியும், எவ்வளவு வீரம் நிறைந்த விளையாட்டுன்றது பல பேருக்கு தெரியாது. அது மிருகங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு என்றும் அதை ரொம்ப தொந்தரவு பண்ற விளையாட்டு என்றும் பல பேர் நினைச்சிருக்காங்க. அது ஸ்பெயினை பொறுத்தவரைக்கும் உண்மையாக இருக்கலாம், இட்டாலியை பொறுத்தவரைக்கும் அது உண்மையாக இருக்கலாம். என்ன நடக்குதுன்னு தெரியாம அந்த நகரங்கள் சுழன்று ஓடும் போது அதை கத்தியால குத்தி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி சாப்பிடுறது அந்த இதுக்கு பேர் ஜல்லிக்கட்டுன்னு வச்சிருக்காங்க. தவிர நத்தமிழ் பெயர் என்னன்னா ஏறு தழுவுதல். இதை பெரியவர்கள், இதை முடிவெடுப்பவர்கள் தயவு செய்து இதை ஒரு பண்பாட்டு கலாச்சார விளையாட்டாக எடுத்துக்கொண்டு இதை தக்க வைக்க வேண்டும். என்னை போன்ற ஏறு தழுவும் தமிழர்களின் வடசென்னை அனல் மின் நிலையத்தின் 2 அலகுகளின் கொதிகலன்களில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 810 மெகாவாட் அளவிற்கு மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 2 அலகுகளில் மொத்தம் 1810 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. கடந்த மாதம் 30ஆம் தேதி 2வது அலகில் உள்ள கொதிகலன் குழாயில் கசிவு ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை முதல் அலகில் உள்ள கொதிகலன் குழாயிலும் கசிவு ஏற்பட்டதால் 810 மெகாவாட் அளவிற்கு மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வல்லூர் அனல் மின் நிலையத்தில் முதல் அலகில் உள்ள கொதிகலன் குழாயிலும் கசிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக மொத்தமுள்ள 3 அலகுகளில் உற்பத்தியாகும் 1500 மெகாவாட் மின்சாரத்தில் 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. வல்லூர் மற்றும் வடசென்னை ஆகிய அனல் மின் நிலையங்களின் கொதிகலன் குழாய்களில் ஏற்பட்ட கசிவு காரணமாக மொத்தம் 1310 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படும் நிவாரணத்தைப் போல தங்களுக்கும் மழைக்காலங்களில் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 30,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த தொழிலில் 50,000 தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அண்மையில் தொடங்கிய வடகிழக்கு பருவமழையால் உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தொழிலாளர்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடப்பதால் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் இருக்க மீனவர்களுக்கு தடைக்காலத்தில் வழங்கப்படுவது போல் தங்களுக்கும் நிவாரணம் வழங்க உப்பள தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 6 மாசம் வேலை இருந்தா 4 மாசம் வீட்டுல பட்னியா பசியா கிடக்கும். இந்த மீனவர்களுக்கு உதவி செய்யற மாதிரி எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். செஞ்சாதான் எங்களுக்கும் வகுத்துக்கு ஒரு பொழப்பு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா நாங்க பட்னியா பசியா கிடக்க முடியாது.
இது சர்க்கார் பார்த்து எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களுக்கு வந்து இந்த உப்பாளத்தில் வந்து இப்போ தண்ணி கிடைக்க வந்து யாருமே ஏற்றி கூட பார்க்கல. அது வந்து இந்த கவர்மெண்ட்ல இருந்து வந்து இந்த சின்ன மீனவர்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி இந்த உப்பாளத்தில் வேலை செய்கிற மக்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். திருநாள் காலம் நெருங்குவதை ஒட்டி கேந்தி பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் அவற்றை சாகுபடி செய்வதில் பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறுகிய காலத்தில் அதிக விளைச்சல் அளிக்கக்கூடிய கேந்தி பூக்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் கீழ்கணவாய், விளாமுத்தூர், தம்பிரான்பட்டி, அரசலூர் உள்ளிட்ட ஊர்களில் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தீபாவளி, பொங்கல் போன்ற திருநாட்கள் நெருங்குவதால் கேந்தி பூக்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவ்வாறு சாகுபடி செய்யப்படும் கேந்தி பூக்கள் திருச்சி, அரியலூர், ஆத்தூர் ஆகிய ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இதனால் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு வந்து விளைச்சல் பரவாயில்ல, ஆனால் மகசூலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. கோயிலுக்கு, மாலைக்கு எல்லாத்துக்குமே இந்த பண்டிகை காலத்தில் எல்லாத்துக்குமே தேவைப்படும். திருச்சிக்கு, அரியலூர் எங்கே போனாலும் மகசூல் நாங்கள் கிடைக்குது, நாங்கள் அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழகத்திலேயே முதன்முறையாக தேசிய நெடுஞ்சாலையில் 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் ராமசுப்ரமணி துவக்கி வைத்தார். தஞ்சாவூர் மாரியம்மன் கோவிலில் இருந்து சாஸ்திரா பல்கலைக்கழகம் வரையிலான 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு 34 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவற்றின் கட்டுப்பாட்டு மையம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக காவல் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தை திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் ராமசுப்ரமணி துவக்கி வைத்தார். சிசிடிவி அமைச்சு கண்ட்ரோல் ரூம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது குற்றங்கள், இந்த பக்கம் நடக்கக்கூடிய குற்றங்களை பிடிக்கிறதுக்காக, தடுக்கிறதுக்காக, சட்ட ஒழுங்குக்கும் பாதுகாக்கிறதுக்கு வாய்ப்புள்ளதாக அமையும். போக்குவரத்து குற்றங்களையும் தடுக்கிறதுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். சிறப்பு குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் SRM பல்கலைக்கழக ராமாபுரம் வளாகத்தில் தீபாவளி கொண்டாட்டம் நடைபெற்றது. சென்னை SRM பல்கலைக்கழக ராமாபுரம் வளாகத்தில் இன்று பிசியோதெரபி துறை சார்பில் 8வது ஆண்டாக சிறப்பு குழந்தைகளுக்கான தீபாவளி கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் சென்னை சிறப்பு குழந்தைகள் பள்ளி, மைத்ரி சிறப்பு குழந்தைகள் பள்ளி உள்ளிட்டவற்றைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான சிறப்பு குழந்தைகள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொணரும் விதமாக ஆடல், பாடல், விழிப்புணர்வு நாடகங்கள் ஆகியவற்றை மேற்கொண்டனர். இவற்றில் பங்கு பெற்ற சிறப்பு குழந்தைகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு குழந்தைகளுக்கு புத்தக பைகள் மற்றும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. எங்களோட குழந்தைங்களை 16 குழந்தைங்க எங்கள் குழந்தை ஸ்கூலில் இருக்காங்க. அந்த 16 குழந்தைங்களும் நாங்கள் இங்கே இந்த தீபாவளி செலிப்ரேஷனுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அந்த 16 குழந்தைங்களும் சேர்ந்து நதிநீர் இணைப்பு, ஒரு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளையும் இணைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஃபீலை இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராமாக பண்ணாங்க. இந்த குழந்தைகள் இப்படி ஒரு மேடையை இந்த குழந்தைகளுக்கு அமைச்சு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கோசரம் நாங்கள் வந்தோம். டான்ஸ் எல்லாம் பண்ணோம். என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்திருக்காங்க. எல்லாருமே டான்ஸு நல்லா ஆடணும். அதுக்கப்புறம் அவங்க நினைவாக கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் அப்படியே வச்சுப்போம். இதே போல் வருஷம் நடந்தால் நல்லாயிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளதை அடுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள சோத்துப்பாறை, மஞ்சளாறு அணைகள் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதில் இருந்து தேனி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் தேனி மாவட்டத்தில் உள்ள சோத்துப்பாறை அணை அதன் முழு கொள்ளளவான 126 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணைக்கு வரும் உபரி நீர் அனைத்தும் வெளியேற்றப்படுகிறது. மேட்டுப்பாளையம், குன்னூர் இடையே மலை ரயில் போக்குவரத்து மழை காரணமாக 2வது நாளாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து காலை 7 மணி அளவில் மலை ரயில் புறப்பட்டது. கனமழை காரணமாக கல்லார் அருகே ரயில் பாதையில் மண் சரிந்துள்ளதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மலை ரயில் மீண்டும் மேட்டுப்பாளையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது. 2வது நாளாக இன்றும் மேட்டுப்பாளையம், குன்னூர் இடையே மண் சரிவு ஏற்பட்டதால் மலை ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகளே மாற்றமடைந்தனர். சவுதி அரேபியாவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள தனது சகோதரியை மீட்டுத் தரக் கோரி அவரது சகோதரர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா அரிகேசவநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுலைமான் சேட். கடந்த மே மாதம் 15ஆம் தேதி சவுதி அரேபியாவுக்கு வீட்டு வேலைக்காக சென்ற அவரது சகோதரி சுலைகால் என்பவர் கொடுமைக்குள்ளாகி இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள அவரை மீட்டுத் தரக் கோரி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் சுலைமான் சேட் கோரிக்கை மனு அளித்துள்ளார். மே மாதம் 15ஆம் தேதி சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு சென்றார்கள். கடந்த 2 மாதங்கள் வேலை பார்த்து சம்பளம் அனுப்பினார்கள். 3 மாதம் பாஸ்போர்ட் தொலைந்த காரணத்தினால் அவர்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் சித்திரவதைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். செக்ஷுவல் டார்ச்சரும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவரை மீட்டு தர வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்துள்ளேன். கல்லறை திருநாளை ஒட்டி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு தங்கள் முன்னோர்களின் கல்லறையை சுத்தம் செய்து சிறப்பு வழிபாடு செய்தனர். ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் நாளன்று கிறிஸ்துவர்கள் தங்களின் முன்னோர்களின் நினைவாக கல்லறை திருநாளாக கடைபிடித்து வருகின்றனர்.
இதனை ஒட்டி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் குடும்பத்தினருடன் வந்திருந்த கிறிஸ்தவர்கள் தங்கள் முன்னோர்களின் கல்லறைகளை சுத்தம் செய்து புதிய வண்ணங்கள் தீட்டி மலர்கொத்து வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபட்டனர். கல்லறை திருநாளை ஒட்டி பெரம்பலூரில் திரளான கிறிஸ்தவர்கள் தங்கள் முன்னோரின் கல்லறைகளை சுத்தப்படுத்தி மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபட்டனர். பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கல்லறையில் திரளான கிறிஸ்தவர்கள் இன்று தங்கள் மறைந்த உறவினர்களை மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபட்டனர். கல்லறைகளை சுத்தம் செய்த கிறிஸ்தவர்கள் வண்ணம் பூசி பூக்களால் அலங்கரித்து அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி செலுத்திய பின்னர் கூட்டு வழிபாட்டிலும் அவர்கள் ஈடுபட்டனர். கல்லறையெல்லாம் சுத்தப்படுத்தி அவங்களுக்கு பூ மாலை எல்லாம் போட்டு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுனால எங்களுடைய மனதுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாகவும் இருக்குது, ஒரு நிம்மதியாகவும் இருக்குது, ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. நாங்கள் கல்லறை திருவிழாவை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதேபோல் சேலம் ஓமலூர் சாலையில் உள்ள குழந்தை இயேசு பேராலயம் எதிரில் உள்ள கல்லறை தோட்டத்தில் மறைந்த தங்கள் உறவினர்களின் கல்லறைகளை கிறிஸ்தவர்கள் மலர்களால் அலங்கரித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சேலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தங்கள் முன்னோருக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இறந்தவர்களின் நினைவாக நவம்பர் 2ஆம் தேதி எப்பொழுது கல்லறை திருநாள் கொண்டாடுறோம். இது வந்து ஒரு சிறப்பான அம்சம். இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் மட்டும் வருஷத்துல ஒரு நாள் இறந்தவர்களை நினைவு கூர்ந்து ஒரு திருநாளா இது அவங்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுறோம். இதேபோல் தருமபுரி சந்தைப்பேட்டை அருகே உள்ள கல்லறை தோட்டத்தில் கிறிஸ்தவர்கள் மறைந்த தங்கள் உறவினர்களின் கல்லறையில் மலர்கள் தூவி மெழுகுவர்த்திகள் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக பங்கு தந்தை சூசை மாணிக்கம் தலைமையில் திருப்பலியும் நடைபெற்றது. தேசிய ஐஸ் ஹாக்கி போட்டி மான்ட்ரியல் கெனடியன்ஸ் வெற்றி. வெறும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ரஷ்ய விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விழுந்து நொறுங்கவில்லை என விமான நிறுவனத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை ரஷ்யாவிற்கு சொந்தமான ஏர்பஸ் பயணிகள் விமானம் 224 பேருடன் எகிப்தின் ஷார்ல் ஷேக் நகரில் இருந்து ரஷ்யாவின் புனித பீட்டர்ஸ்பர்க் நகருக்கு சென்றபோது விபத்திற்குள்ளானது. விமானத்தில் பயணம் செய்த அனைவரும் இறந்ததாக அறிவிக்கப்பட்டு விமானத்தின் கருப்பு பெட்டிகள் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக IS தீவிரவாதிகள் ட்விட்டர் வாயிலாக தெரிவித்ததை எகிப்து அரசு திட்டவட்டமாக மறுத்தது. இந்த நிலையில் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விழுந்து நொறுங்கிவிருக்கவில்லை என்று ரஷ்ய விமான நிறுவனத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கனடாவில் நடைபெற்ற தேசிய ஐஸ் ஹாக்கி போட்டியில் மான்ட்ரியல் கெனடியன் அணி 5-1 என்ற கோல் கணக்கில் வினிபெக் ஜெட்ஸ் அணியை வீழ்த்தியது. கனடாவின் வெல் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் மான்ட்ரியல் கெனடியன் அணியும் வினிபெக் அணியும் மோதின. இதில் துவக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய மான்ட்ரியல் கெனடியன் அணி அடுத்தடுத்து கோல் அடித்து அசத்தியது. அந்த அணியின் தாமஸ் பிளைஸ்மான் 2 கோல்கள் அடித்தார். வினிபெக் ஜெட்ஸ் அணி தரப்பில் கிறிஸ்தோர்பென் கோல் அடித்தார். இதன் மூலம் 5-1 என்ற கோல் கணக்கில் மான்ட்ரியல் கெனடியன் அணி வெற்றி பெற்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற உலக சாம்பியன் கோப்பைக்கான பாய்மர படகு போட்டியில் ஆண்களுக்கான 470 மீட்டர் பிரிவில் ஆஸ்திரேலிய வீரர்கள் வெற்றி பெற்றனர். அபுதாபியில் உலக பாய்மர படகு சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஆண்களுக்கான 470 மீட்டர் பிரிவில் ஆஸ்திரேலிய வீரர்கள் மேட் பெல்சர், வில் ரயான் சிறப்பாக படகை செலுத்தி வெற்றி பெற்றனர். பெண்களுக்கான பிரிவில் இத்தாலியின் பிளாவியா தர்க்லினி பிரிட்டனின் பிரைனிஷா இணை சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. இனி
இன்றைய வானிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்பநிலையை பார்க்கலாம். சென்னையில் அதிக அளவாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரை அதிக அளவு 30, குறைந்த அளவு 25. கோயம்புத்தூர் அதிக அளவு 29, குறைந்த அளவு 22. திருச்சி அதிக அளவு 33, குறைந்த அளவு 24. திருநெல்வேலி அதிக அளவு 29, குறைந்த அளவு 24. சேலம் அதிக அளவு 31, குறைந்த அளவு 24. புதுச்சேரி அதிக அளவு 33, குறைந்த அளவு 24. வேலூர் அதிக அளவு 33, குறைந்த அளவு 24. உதகை அதிக அளவு 19, குறைந்த அளவு 15. கொடைக்கானல் அதிக அளவு 15, குறைந்த அளவு 12. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலையை பார்க்கலாம். தில்லி அதிக அளவு 31, குறைந்த அளவு 17. மும்பை அதிக அளவு 36, குறைந்த அளவு 24. கொல்கத்தா அதிக அளவு 31, குறைந்த அளவு 22. ஹைதராபாத் அதிக அளவு 34, குறைந்த அளவு 21. பெங்களூருவில் அதிக அளவாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்த அளவாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 1984 கலவரத்தை மறந்துவிட்டு சகிப்புத்தன்மை பற்றி பேசுவதா? காங்கிரசாருக்கு பிரதமர் மோடி கேள்வி. குடியரசுத் தலைவருடன் சோனியா காந்தி சந்திப்பு. சகிப்புத்தன்மைக்கு எதிரான நிலைமை பற்றி புகார். அதிமுக திமுகவுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி. மதிமுக பொதுச் செயலர் வைகோ அறிவிப்பு. இலங்கையின் ஆணவத்தை அடக்க கச்சத்தீவை மீட்க வேண்டும். மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் கோரிக்கை. நவம்பர் 26 நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். மூத்த அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.